ஒரு 35% ஆட்களுக்கு அந்த பெர்சன்டேஜ் டயபெட்டிக் இருக்கும். 40% ஆட்கள் 40 வயதுக்கு மேற்பட்ட ஆட்களுக்கு கிட்டத்தட்ட 60% ஆட்களுக்கு டயபெட்டிக் இருக்கு. அப்ப ஒரு ஒரு நாங்க அன்கண்ட்ரோல், அதாவது கண்ட்ரோல் இல்லாம நம்ம டயபெட்டிக்கை நமக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம சொல்லுவோமே 1,00,000 பேர் எங்கிட்ட சமூகத்தில் இருக்குன்னு சொல்லுவோமே. அது அடல்ட் டயபெட்டிக் 50% சொன்னால் கிட்டத்தட்ட 50,000 பேர் 1,00,000 பேர்ல. அப்ப எங்களோட பாப்புலேஷன் காட்டுறவங்க 35 வயசுக்கு மேற்பட்டாக்க கிட்டத்தட்ட 40% ஆட்கள் இருக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு அன்கண்ட்ரோல் டயபெட்டிக் இருந்தால் எங்கிட்ட உங்களுக்கு தெரியும் டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன் தெரியும். முதல்ல ரெட்டினோபதி, கண் பார்வை பிரச்சனையா, பிளைண்ட் வெல், கிட்னி பழுதாத்தவங்க, கிட்னி ஃபெயிலியர் ஆகும், ஹார்ட் அட்டாக் வரும், ஸ்ட்ரோக் வரும், காலில் காயம் வரும். அப்ப இதெல்லாம் பெர்சன்டேஜ் அடிப்படையில் இப்ப இந்த 50% அடல்ட் பாப்புலேஷன் இருந்தால் ஒவ்வொரு காம்ப்ளிகேஷன்லையும் கிட்டத்தட்ட 5,000 பேர் இருப்பாங்க. 3,000 தொடக்கம் 5,000 பேர் அன்கண்ட்ரோல் டயபெட்டிக்கா இருந்தாங்க. இப்ப நம்ம சமூகத்துல அன்கண்ட்ரோலான ஆக்கள் டயபெட்டிக்கான ஆக்கள் பெர்சன்டேஜ் தான் கூட. கண்ட்ரோலான ஆக்களுக்கு அந்த பிரச்சனை வராது. குறைஞ்சது ஒரு டயபெட்டிக் இன்றைக்கு ஸ்டார்ட் ஆனாலும் நல்ல கண்ட்ரோலா இருந்தா அவங்களுக்கு காம்ப்ளிகேஷன் வரதுக்கு 25-30 வருஷத்துக்கு அப்புறம் அப்படி காமாங்க ஆக்கள் இருக்காங்க. கண்ட்ரோலா டயபெட்டிக் 30 வருஷத்தோட வாழ்றாக்கள் கண்ட்ரோலா எந்த காம்ப்ளிகேஷன் இல்லாம இருக்காங்க. ஆனால் இப்ப இங்க நாங்க தவறு சொன்னால் எங்க ஆட்கள் அன்கண்ட்ரோல் டயபெட்டிக் எங்கிறது ஒரு நோய் அல்ல.